சகோதரியே அத்தார மாறினே
ஆதி
பிறந்தவள் உஜ்ஜயினி மகாகாளி தேவி. ஆமா, சந்திரமாரி, சங்குமாரி, சடைமாரி, காந்தாரி, காந்துருகி, கலியுகத்து யக்ஷி என்ற அப்படி இசக்கி அம்மையோடு 8 தேவியர்களும் இந்த பூலோகம் வர வேண்டும், பூலோக மக்களை பூ போல காத்தருட வேண்டும் என்று புண்ணியனாம் சிவனை நினைத்து பெருந்தவம் செய்தார். சரி, 12 வருட தவம் செய்தால்தான் சிவனுடைய தரிசனம் அம்மைக்கே கிடைக்கும். ஆமா, அவர் வரம் கொடுக்க வேண்டுமானால் கடுந்தவசு இருந்தே ஆக வேண்டும். தேவியினுடைய அம்சமாக பிறந்தவர்கள் என்று சிவன் வரத்தை அள்ளி கொடுக்க மாட்டான். ஆமா, ஒரு சிவபக்தையாக 8 தேவிமார்களும் 12 கொல்லங்கள் உண்ணாமல் உறங்காமல் உயர்ந்த தவத்தை அவர்கள் செய்து முடித்தார்கள். சரி, பகவான் காட்சி கொடுத்தான். அம்மை 8 பேர்களும் சிவ தரிசனம் செய்து பகவானை பணிந்த போது ஈஸ்வரன் சொன்னான், எப்படி அருமையான தவம், அழகான தவம், அற்புதமான தவம் நீங்கள் செய்தீர்கள். ஆமா, இந்த தவத்திற்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை கேளுங்கள், தருகிறேன் அப்படின்னு சிவன் சொன்ன உடனே அந்த மூத்தவள் முத்தாரம்மை என்ன செய்கின்றாள்? இளையவள் மாகாளி தேவியோடு அந்த சிவனிடத்திலே வாய் திறந்து என்ன வரம் முதலிலே கேட்கிறாள். எப்படி? கொல்ல வரம், இந்த பூலோக ஜனங்களை, இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக கைலாச சிவனிடத்திலே கேட்ட முதல் வரம் என்ன வரம்? கொல்ல வரம். யாரை கொல்லணும்? இதுக்கு இந்த வரத்தை அம்மா கேட்கிறாங்க. யாரை கொல்லணும்? வெல்ல வரம். சண்டைக்கு போனா வெல்ல வேணும். ஆமா,
முதல் வரம் கொல்ல வரம். இந்த பூலோக மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், துர்சக்திகள், தீமையான சக்திகள், தெய்வத்தை எதிர்த்து போராடக்கூடிய மாந்திரிக சக்திகள், இதையெல்லாம் அழித்து ஒழித்து அவைகளை கொன்று எதிர்த்து போராடும் துஷ்ட சக்திகளை வென்று என்னை நம்பி வரும் பக்த பெருமக்களுக்கு நல் கதியை கொடுக்க வேண்டும், நல் வாழ்வை அருள வேண்டும். அப்படி கொல்ல வரம், வெல்ல வரம், கொடுக்க வரம், எடுக்க வரம். கொடுக்க வரம் அப்படின்னு சொன்னா முத்துக்களை அவள் கொடுப்பாள். வைசூரி பொக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த முத்துக்களை கொடுத்து அந்த முத்துக்களை அவளே எடுக்கும் வரத்தை கொடுக்க வரம், எடுக்க வரம் என்று கேட்கிறார். சரி, தீராத நோய்களை என்னை நம்பி என் திருநீர் எடுத்து நெற்றியில் பூசி அந்த பஸ்மத்தை குடித்து கொண்டு அம்மான்னு நினைச்சா அந்த நோய் தீரணும். தீராத நோய்களை எல்லாம் திருநீரால் தீர்க்க வரம். வேப்பினை கொண்டு வேடிக்கைகள் பல காட்டவர். ஆமா, இந்த பேய் பிடித்து ஆடுவார்கள் சில பேர். அம்மா வேப்பிலையை கொண்டு தலையில அடிச்சு ஓடாத பேய்களை ஓட ஓட விரட்டுவார். ஆமா, அவள் கையில் இருக்கும் வேப்பிலைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இப்படி வரங்களை கேட்ட போது சிவபெருமான் அம்மைமார்களுக்கு வரத்தை கொடுக்க ஆதி சிவனிடத்திலே தேவியானவள் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த வரம் போதாது, இன்னும் ஒரு வரம் வேண்டும். 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 இல்லை என்ன வரம் கேட்பாள் அந்த காளி அம்மையர்கள். இல்லை என்ன வரம் கேட்பாள் அந்த முத்து வரங்கள் அவள் கேட்ட முத்துக்கள் மனித தேகத்திலே நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வித்துக்கள், வெப்பு நோய்கள். ஆமா, அந்த முத்துக்களை தேவியானவள் கேட்கிறார். சரி, மனிதர்கள் அறிந்திடாத மாய வித்துக்கள், இந்த பூலோகம் தெரிந்திடாத புண்ணிய வித்துக்கள். ஆமா, அம்மை இந்த முத்துக்களை கொடுத்து அதை எடுப்பார். மனிதன் தெய்வத்திற்கு துவேஷமாக நடந்தார். ஆமா, தெய்வம் இல்லை என்று நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தார். ஒரு குழந்தை தவறு செய்தால் பெற்றவள் தான் பெற்ற பிள்ளை என்று தண்டிக்காமல் இருந்தால் அந்த குழந்தை தருதலையாக போய்விடுவார். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மாவுக்கு குழந்தைகள் எல்லாம் செல்லம் தான், ஆமா, பாசம் உள்ளவர்கள் தான். ஆனால் குழந்தைகள் தவறு செய்யக்கூடிய சமயம் அடித்து திருத்த வேண்டும். அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளரும். ஆமா, அந்த அம்மாவுக்கு நாம எல்லாருமே குழந்தைகள் தான். ஆமா, இதுல நல்ல குழந்தைகள் இருக்கும், கெட்ட குழந்தைகள் இருக்கும். அந்த தீய வழியிலே செல்லக்கூடிய குழந்தைகளை திருத்த வேண்டுமானால் அம்மையும் சில தண்டனைகள் கொடுக்க வேண்டும். ஆமா, இந்த முத்துக்களை அவளே கொடுப்பாள், அவளே எடுப்பாள். 21 பச்சை முத்துக்களை பகவானிடத்திலே அம்மை கேட்கிறார். ஆமா, அது என்ன என்ன முத்துக்கள்? என்ன? கண்ணல் முத்து, சென்னல் முத்து, காட்டானை கொட்டை முத்து. கண்ணல் முத்து, சென்னல் முத்து, காட்டானை கொட்டை முத்து. கண்ணல் முத்து, சென்னல் முத்து, காட்டானை கொட்டை முத்து.